ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஐயோ, என் பவி கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு வராளே. புடவை வேற. கார்த்திக். உள்ள வா பவி. என்ன அங்கே நின்னுட்டேன்? ரூம்லாம் நல்லா இருக்கா? என்ன பவி பயந்துட்டு அப்படியே நிக்க? உட்காரு வா. பரவாயில்ல கார்த்திக். பயப்படாத பவி, நான் உன் கார்த்திக் தானே. புறவி என் பக்கத்துல வந்து இருக்கிறதுக்கு பயமா? இல்ல, பூவெல்லாம் கசங்கல்ல, அதான் நிக்கேன். அது கசங்குறதுக்காண்டி தானே போட்டிருக்கேன். பவி, நான் தான் வந்து உட்காருன்னு சொல்லியேல, உட்காரு வா. இல்ல பரவாயில்ல. சரி, அப்பனா நீ உட்காரலன்னா நான் உன் பக்கத்துல வந்து நிக்கேன். பவி பரவாயில்ல பவி, நான் கூட நினைச்சுக்கிட்டே இருந்தேன் என்னைய பழி வாங்கறதுக்காண்டி நீ காத்துட்டு இருப்ப அப்படின்னு. 10ஆம் கிளாஸ் படிக்க சமயமே அந்த கூறுகட்டவன்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், எனக்கு உனக்கு ஒரே நாள் தான் கல்யாணம், ஒரே நாள் தான் ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஆனா பாத்தியா, என்னைய மறந்துட்டான் அவன். நான் அவனுக்காண்டி உன்னைய கஷ்டப்படுத்தி இருக்கேன். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பவி, மன்னிக்கிறது உன் பெருந்தன்மை. உன் இடத்துல வேற ஏதாவது பொண்ணு இருந்திருந்துன்னு வச்சுக்கான், இந்த அளவுக்கு என்னைய புரிஞ்சுக்கிடுமா? தியா பிரெக்னன்ட்னு சொன்னோடனே கோவப்பட்டுக்கிட்டு வீட்டை விட்டே போயிருப்பான். ஆனா நீ அவளை கட்டி பிடிச்சி அவ அம்மா ஆக போறதுக்கு நீ அவ்வளவு சந்தோஷப்பட்ட. அப்பதான் பவி உன் உண்மையான குணமே எனக்கு தெரிஞ்சது. எல்லாருக்கும் எல்லாம் உன்னைய மாத்திரம் ஒரு பொண்டாட்டி அமையவே மாட்டாங்க பவி. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரே மாசத்திலேயே என்ன உனக்கு பிடிச்சு போச்சு. இருந்தாலும் எனக்கிட்ட அதை கொஞ்சம் கூட வெளிக்காட்டாம என் ஆசைக்காண்டியே நீ எல்லா வழியும் சுமந்துக்கிட்டேன். இப்பேற்பட்ட என் பொண்டாட்டியா அந்த உறவுக்காட அர்ஜுனுக்காண்டி நான் தள்ளி வச்சுட்டேன் கண்டியா. போதும் பவி, போதும். நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இங்க பாரு, இனிமே எனக்கு நீ உனக்கு நான் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிக்கிட்டு எவனாவது வரட்டும், அது பரவிக்கு இருக்கேன். சரி கண்டியா, நம்ம வாழ்க்கையில இது சந்தோஷமான நேரம். இப்பே நான் அவனை பத்தி புலம்பிக்கிட்டு நிக்கேன். பவி அவ்வளோ அழகா இருக்க. தேங்க்ஸ் கார்த்திக். இந்த புடவை கூட சிம்பிளா இருக்கு, ஆனா சூப்பரா இருக்கு. உன் கலருக்கும் உன் மூஞ்சிக்கும் எடுப்பா இருக்கு. அம்மாவா அத்தையும் கூட சொன்னாவ எடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஏய், அவியல்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டியா? இல்ல இல்ல, என்னமா அவியல்கிட்ட சொல்லல. ஆமாமா, சொல்ல வேண்டாம். நீ இந்த செம்பு எடுத்துக்கிட்டு வரச்சுலே யாரும் ஒன்னும் கேட்கலையா? இல்ல, கேட்டாவ. உளறிட்டியா என்ன? இல்ல இல்ல, நான் எதுவும் சொல்லல. ஆனா பவி, என்ன? நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு தெரியும், ஆனா இவ்வளவு சொன்னு புரிஞ்சுப்பேன்னு நினைக்கல. சாரி பவி. இன்னைக்கு தியா பிரெக்னன்ட்னு தெரிஞ்சதும் எனக்கு கோவம் வந்தது. நீயும் எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்ட. நான் எந்த அளவுக்கு உன்னை தவிக்க விட்டுருப்பேன்னு எனக்கு இப்ப புரியுது. சாரி பவி. பரவாயில்ல கார்த்திக், இருக்கட்டும். செல்லம், நீ என்னைய புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியும். அழகா புடவை எல்லாம் கட்டி அழகா இருக்க. ஆனா நீ புடவை கட்டணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா புடவைக்குதான் இங்க வேலையே இல்லையே. ஆரம்பிக்கலாமா? எனக்கு என்னமா அந்த செம்ப கையிலே வச்சிருக்க, இங்க கொண்டா. இல்ல இல்ல பரவாயில்ல, எனக்கிட்டே இருக்கட்டும். என்ன பாவி குட்டி, பால் செம்ப என் கையில கொடுத்துக்கிட்டு கால உள்ளதுக்கா? ஆணும் பெண்ணும் சமம்னு மதிக்க வேணாம், காலையெல்லாம் உளாண்டாம். ஏன் என்னடி இது? செம்பு. செம்புக்குள்ள என்னன்னு கேட்டேன். செம்புக்குள்ள என்ன இருக்க போகுது? பாலுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா, பால் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பொறவு, இது தண்ணி. தண்ணியா? ஏடி, ஃபர்ஸ்ட் நைட் ரூம்க்குள்ள என்னத்துக்கு தண்ணி? பால் தானே எடுத்துக்கிட்டு வருவாவ, அதுவும் செம்புல தண்ணி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இது நம்ம ரூம் தானே? நம்ம ரூம் தான், ஆனா ஃபர்ஸ்ட் நைட் ரூம். நான் நம்ம ரூமுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன், இதுல என்ன தப்பு இருக்கு? அதான் கேக்கேன், தண்ணி என்னத்துக்குன்னு கேக்கேன். ஓ, செம்புல தண்ணி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன்னு கேக்குறியா? இது நேத்துக்கு ஆபீஸ்ல இருந்து நான் தான் கடைசி ஆளா வந்தேன். அவசரத்துல எல்லாத்தையும் பறக்கி வாரி கட்டிட்டு வந்ததுல வாட்டர் பாட்டில் ஆபீஸ்லயே போட்டு வந்துட்டேன். அதுக்கு இல்ல, வழக்கமா எப்பயும் என் பக்கத்துல வாட்டர் பாட்டில் தானே வச்சிருப்பேன் தண்ணி குடிக்கிறதுக்கு. பாட்டில் எடுத்துக்கிட்டு வரையில வீட்டுல கடந்த என் பாட்டில் எடுத்துக்கிட்டு அவ காலேஜ்ல போட்டிருக்கான். தண்ணி குடிக்கிறதுக்கு வேற பாட்டில் இல்ல, அதான் செம்புல தண்ணி எடுத்துக்கிட்டு வந்தேன். ஓ, அப்பனா நீ பால் எடுத்துக்கிட்டு வரலையா? நீங்க குடிக்கலையா? உங்க அம்மா வெளியே பால் காய்ச்சி வச்சிருக்காங்களே உங்களுக்கு. அது இல்ல. தண்ணி வேணுமா? இல்ல, பால் இல்லனா என்ன? எல்லா பொண்ணுங்களும் ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு பால் செம்போட தான் போவாவ. ஏன் பொண்டாட்டி நீ ஒரு டெவலப்பர்,
புதுசு புதுசா கண்டுபிடிக்கணும்ல. நீ பால் செம்புக்கு பதிலா தண்ணி செம்பு எடுத்துக்கிட்டு வந்திருக்க. இப்ப செம்புல தண்ணி இருந்தா என்ன, பால் இருந்தா என்ன, இதெல்லாம் ஒரு மேட்டரா? நமக்கு எது முக்கியமோ அது நடந்தா போதும். அப்போ ஆரம்பிக்கலாமா? என்னது? அதான்டி ஃபர்ஸ்ட் நைட் நம்ம 2 பேருக்கும். நமக்கா? ஆமா பரவ. ரூம் எல்லாம் அழகா டெக்கரேட் பண்ணிருக்கேன். நீ வேற புடவையில வந்திருக்க. பார்த்தா தெரியலையா? நான் வேற வேஸ்ட் ஷர்ட்ல நிக்கேன். நீங்க ரூம் டெக்கரேட் பண்ணது என்னமோ போட்டோ எடுக்கிறதுக்கு போறியான்னு நினைச்சேன். எது? ஆ, ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு நான் என்னத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணணும்? ஆமா, குளிச்சுக்கிட்டு புடவையோட வந்திருக்க. புடவையா? இது தியா பூட்டிக்ல இருந்து எடுத்த புடவை. ஏற்கனவே அவன் மேல கொலை வரியில நிக்கேன். அவன் பொண்டாட்டி பேர சொல்லி அவனை ஞாபகப்படுத்தாத. ஓ, அப்ப புடவை என்னத்துக்கு கட்டினேன்னு சொல்லாண்டாமா? அப்பனா சரி. இல்ல இல்ல, எனக்காண்டி தானே கட்டியிருக்கேன். இல்ல, ஆபீஸ்ல உளவியலுக்காண்டி. என்னடி உளர்ற? அது ஒண்ணும் இல்ல கார்த்திக். அடுத்த மாசம் நம்ம ஆபீஸ் ஓபன் பண்ணி 16 வருஷம் ஆகுது. கம்பெனி ஆனிவர்சரி இருக்கலாம். ஏடி அதுக்கு நீ இப்ப புடவைய கட்டிக்கிட்டு வந்திருக்கிறதுக்கு என்னடி சம்பந்தம் இருக்கு. ஆக்சுவலா இந்த புடவைய நான் தியா பூட்டிக்ல இருந்து தான் எடுத்தேன். இருந்துகிட்டு போட்டேன்டி. என் வியாதனை புரியாம இவ வேற. பொண்ணுங்க நாங்க எல்லாரும் யூனிஃபார்ம் எடுக்க போறோம். ஏண்டி ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல பேசுறதுக்கு எவ்வளவு டாபிக் இருக்கு. கம்பெனி டாபிக் தான் உனக்கு கிடைச்சதா? இல்ல, புடவைக்கான காரணம் கேட்டியெல்லாம் அதான் சொல்லேன். சனான்னு சொல்லு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லு. ஆம், யூனிஃபார்ம் இந்த சாரியை தான் செலக்ட் பண்ணிருக்கோம். சரி. 1 இல்ல 2 இல்ல 100கணக்கான புடவை ஆர்டர் கொடுத்திருக்கேன் தியா கிட்ட. ஷோ. அதான் அவளுக்கிட்ட கேட்டேன், இடி புடவை நல்லா தானே இருக்கும். சில புடவை எல்லாம் எல்லோல இருந்துகிட்டு எழும்பதுக்கு முன்னமே மொத்தமா கசங்கி பப்படம் போல கிடக்கும். ம். அதான் அவ சொன்னா, தியானா ஒரு ராத்திரி இந்த புடவையை கட்டிட்டு உறங்கி பாரு. நீ எப்படிதான் உருண்டு புரண்டு படுத்தாலும் காலமே எந்திரிச்சு பாக்கச்சுல புடவை எப்படி கட்டி இருக்குதியோ அதே போல பெர்ஃபெக்ட்டா ப்ளீட் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் கூட பப்படம் போல கசங்கி இருக்காதுன்னு சொன்னா. 12 மணி நேரம் கட்டி இருக்கணுமா? அதான் கட்டி பார்த்தேன். கட்டி பார்த்ததுக்கு பிறகு நல்லா தான் இருக்கேன். இனிமே உறங்கி எந்திரிச்சாதான் தெரியும். என்னதான் அவ என் ஃப்ரெண்டா இருந்தாலும் நியாயம்னு ஒண்ணு இருக்கலாம். புடவைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா 100கணக்கில் ஆர்டர் கொடுத்திருக்கேன். ஆபீஸ்ல உலகியெல்லாம் ஏன் கழுத்து தானே பிடிப்பாவன். தியா போட்டிக்கு எப்படிப்பட்டதுன்னு விடியச்சுல தெரிஞ்சிடும். ஏண்டி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏன்? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ரூம் ரெடி பண்ணது என்னத்துக்கு? கிடந்து உறங்குதுக்கா? ஆமா, அதான் கார்த்திக் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். புது புடவை வேற. இந்த பூவுக்கு மேல படுத்தா கண்டிப்பா புடவையில கரை படியும் கண்டியலாம். பூவெல்லாம் ஒதுக்கிருங்க. அதெல்லாம் ஒதுக்க முடியாது. ஏன்? அது அப்படிதான். பூவெல்லாம் ஒதுக்க முடியாது. சரி, அவ்வளவு சொன்னாங்களா கரை படியாதுன்னு சொன்னா ஒரு புடவை செக் பண்ணி தான் பாப்போம். பவின், என்ன? உறங்க எல்லாம் முடியாது இன்னைக்கு. ஏன்? அது உடைச்சிருடா வியானே பண்ணுவான். உன் வாயால கேட்கறதுக்கு தான் ஆசைப்படியா போல. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுதுல்ல. இன்னைக்கா? அதுக்குதான் இவ்வளவு ஏற்பாடு. ஐயோ கார்த்திக், ஆக்சுவலா நீங்க என்னைய புரிஞ்சுப்பீங்க நான் நம்பியேன். நீ என்னைய புரிஞ்சுக்காடி. அவன் வேற கடுப்பேத்திட்டு போயிட்டான். அவனுக்கு 2வது குழந்தை பிறக்கிறதுக்கு முந்தி நம்ம 2வது குழந்தைய பெத்துக்கணும். பேசிக்கிட்டு நிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. கார்த்திக், அததான் சொல்ல வரேன். என்னடி? அதாவது உங்களுக்கு என் ஃபேமிலியை பத்தி எல்லாம் தெரியும்ல கார்த்திக். ஏமா உன் ஃபேமிலில உன் தங்கச்சி, உன் அப்பா, அம்மா எல்லாரையும் பத்தி தெரியும். நானும் கணக்கு எடுக்கிறதுக்கா வந்திருக்கேன். இல்ல கார்த்திக், எங்க ஃபேமிலி ரொம்ப பாவப்பட்ட ஃபேமிலி. இருந்துகிட்டு போங்கடி. நீ இப்ப என் பொண்டாட்டி. ஆக்சுவலி நான் படிக்க சமயமே எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தா, புவனா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அவளுக்கு என்ன? சும்மா வசதியான வீட்டு பிள்ளை. இருந்துகிட்டு போட்டேன். எவ்வளவு நாள் காலேஜ் படிக்க சமயம் நான் எல்லாம் ஃபீஸ் கட்டாம வெளியே நின்றுருக்கேன் தெரியுமா? அப்ப புவனா தான் எனக்காண்டி ஃபீஸ் கட்டுவா. இப்ப என்ன, அவ கட்டின ரூபாய் எல்லாம் திருப்பி கொடுக்கணுமா? எவ்வளவு சொல்ல, இப்பயே ஜிபே பண்ணி விடுறேன். இல்லங்க, அதெல்லாம் அம்மா அப்பா அப்பயே கொடுத்துட்டாவ. இப்ப பாவனாக்கு என்ன? பாவனா இல்லங்க, புவனா. காலேஜ் படிக்க சமயமே நாங்க சொல்லி வச்சிருந்தோம், ஒரே நாள் தான் கல்யாணம் பண்ணனா, ஒரே நாள் தான் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன இவரு இவ்வளவு தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு? அர்ஜுன், என்னமா? வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். தாலாட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் உன் பாட்டில் நான் கேட்கிறேன். மழைத்துளி என்னதவும் தான் செய்ததோ, மலர் கொண்ட மார்போடு தொட்டாடுதே. மழை துளி தொட்ட இடம் நீ தீண்டவோ, நினைக்கையில் உள்ளூர கல்லூருதே. அது என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருந்தியல்ல, அதான். அவ்வளவுதானா? இல்ல அர்ஜுன், சொல்லு. ஒன்னும் இல்ல.
நீங்க இப்படி கன்னத்துல கைய வச்சிட்டு இருக்கும்போது எனக்கு பேச்சே வரல. நான் நல்லா தானே பேசுறேன். எனக்கு பேச்சு வரல. சரி சொல்லு. என்ன யோசிச்சுக்கிட்டே இருந்தியா? இல்ல ராத்திரி ஆயிட்டா. அதுக்கு அதுக்கு ஒன்னும் இல்ல, சும்மா சொல்லண்டே. ராத்திரி ஆயிட்டு நீ வர இவ்வளவு பக்கத்துல இருக்க, அதுவும் நெருக்கமா. நான் போறேன். இரு சொல்றேன். ம். ராத்திரி ஆயிட்டு. அர்ஜுன், சரிம்மா, இனிமே காலமாவுமா? ராத்திரி வந்ததுன்னா காலமே ஒண்ணு வரதானே செய்யும். சின்ன பிரில்லியன்ட் என் பொண்டாட்டி. விளையாடாதுங்க அர்ஜுன். என்னமோ சீரியஸா யோசிச்சுக்கிட்டு இருந்தியா? எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எது? இல்ல டெலிவரி டைம்ல பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? லூசு, வாய மூன்றி. ராத்திரி ஆனதுனாலதான் தையா தக்கான்னு குதிச்சுட்டு ஒண்ணு வரல. ஆனா ராத்திரியோட ராத்திரி நியூஸ் அங்க போயிடும். காலமா தையா தக்கான்னு குதிச்சுக்கிட்டு ஒண்ணு வரோம். இனி ஹார்ட் அட்டாக்கோட தான் வந்து சேரும். இந்த தகரத்தை சமாளிச்சுட்டேன். கொஞ்ச நாளைக்கு அது அமைதியா இருக்கும். நாளைக்கு ஒண்ணு கொந்தளிச்சுட்டு வரேன்ல, அந்த சுனாமியை எப்படி ஸ்டாப் பண்ணியதுன்னு பாக்கேன். ஓ, உங்க எக்ஸ பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏய் என்ன? சரி, சும்மா தான் சொன்னேன். சரிங்க. பொண்டாட்டி உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே, தாராளமா வச்சுக்கலாம். எக்ஸா என்ன? வாயை உடைச்சாலும் உடைச்சிருவேன் அர்ஜுன். நீங்க என்னத்துக்கு அவளை பத்தி கவலைப்படுதியா? என்கிட்ட விடுங்க, அவளை நான் பாத்துக்கிடலாம். எப்படி அழுதுகிட்டு வரதானே? அது பழையதியா, இது இது புது தியா. நான் பாத்துக்கிடலாம், நீங்க ஃப்ரீயா விடுங்க. இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தீங்களா? இல்ல, என்னமோ ஒண்ணு இருக்கு. இந்த குழந்தை முத்தத்தை எல்லாம் ஏத்துக்க முடியாது. ஓ பிறவு இப்பதானே சொல்லுவியா அப்பவா? அர்ஜுன், ரொம்ப நாளைக்கு பிறகு என்கிட்ட ரொம்ப பேசுறீங்க. ரொம்ப நாளைக்கு பிறவிக்கு இவ்வளவு க்ளோஸா இருக்குதியா? அன்னைக்கு குடிச்சுக்கிட்டு வந்தனா, அதான் ஒரு மாதிரி கில்ட்டியா இருந்தது. இருந்தாலும் எப்படி இதெல்லாம் நடந்தது? எதுக்கு சிரிக்குதியா? ஒன்னும் இல்ல. ஆனா வெளியில தான் புலி மாதிரி இருப்பியா கண்டியலா? பிள்ளையா? புள்ள தைரியமே இல்லாதவர. எது? அதுவும் நம்ம ரூம்குள்ள சுத்தமா தைரியம் இல்ல. எனக்காடி? எனக்கு தைரியம் இல்ல. தைரியம் இல்லாததுனால தானே அன்னைக்கு குடிச்சுக்கிட்டு வந்தியா? நீ ஆண்டி பேச மாட்ட, நீ பேசுவ, இதுவும் பேசுவ, என்னமா பேசுவ. கிட்ட வந்தா போதும் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். முத்தம் கொடுத்தா போதும் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். சும்மா பேசிக்கிட்டு நிப்ப, திடுத்துப்புன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேன். நினைக்கேன் அன்னைக்கு நான் குடிச்சுக்கிட்டு வரையிலன்னு வச்சுக்கான், நான் அந்த எண்ணத்தோட ரூம்குள்ள வந்ததுக்கே நீ மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்ப. அது பிறவைக்கு ஒன்னே எழுப்பியதே எனக்கு பெரும் பாடா இருந்திருக்கும். அது என்னடி உனக்கு பொஸ்கு பொஸ்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்துறியா? அன்னைக்கு ஹால்ல நின்னு பேசிக்கிட்டு நிக்கிறியா, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தாச்சு. எப்பா, இப்ப வேற என் புள்ள உள்ள இருக்கான். 9 மாசம் என் கண்ணுக்குள்ள வச்சுதான் உன்னை பாத்துக்கிடணும். அப்போ மாமா காரியம் ஆவணனா தானே இந்த அஜு மாமா இதெல்லாம் வரும். 9 மாசம் உங்க கண்ணுக்குள்ள வச்சுதானே என்ன பாத்துக்கிடுவியா? வேற பிறவை மேடமே இருந்தாகல புதக்கடின்னு கீழே விழுந்துருதியா? அப்ப நான் கண்ணுக்குள்ள வச்சுதானே பாத்துக்கிடணும். அப்போ அதான் மாமான்னு வந்துட்டலாம், அதுலயே தெரியுது ஏதோ காரியம் சாதிக்கிறதுக்கு தான் வரேன்னு. எல்லாம் என்னமோ 9 மாசம் தான். அது பிறவைக்கு அது பிறவைக்கு என் புள்ளதான் எனக்கு முக்கியம். அப்ப நானு? நீ எப்பயும் போல இந்த ரூம்ல எங்கேயாவது ஒரு ஓரத்துல இருக்கணும். நல்லா இருப்பாவன். குழந்தை பிறந்தாலும் நான் தான் உங்களுக்கு முக்கியம். அது பிறவைக்கு தான் உங்க பிள்ளை. என்ன? சரிமா. உங்க கண்ணுக்குள்ள வச்சு என்ன பாத்துக்கிடுவீங்களா? ஆமா. அப்பனா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போச்சுல என்னை கூட்டிட்டு போவீங்களா? கூட்டிட்டு போய் இல்ல, கண்ணுக்குள்ளே வச்சு பாக்கணும்னா உங்க கூடயே நான் இருக்கணும்ல. என்னை உங்க அசிஸ்டண்டா வச்சுக்கோங்க. ஒரு ஃபேஷன் டிசைனர் டாக்டருக்கு அசிஸ்டன்ட். நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. கூட்டிட்டு போவிய தானே? ஹாஸ்பிட்டல்ல வந்து நீ என்ன பண்ண போற? உங்க கூடயே வச்சுக்கிட்டா தானே கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்க முடியும். அதுக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாவ. எப்படி என்னமோ 9 மாசம் இருக்கு. நான் இந்த 9 மாசமா பொட்டிக்கு போக மாட்டேன், எஃப்எம் போக மாட்டேன், வீட்ல தான் இருக்க போறேன். பிறகு அப்பனா இந்த 9 மாசமா நீங்களும் வீட்ல தான் இருக்க போறீங்களா? ஆமா. ஃபுல்லா வீட்ல இருக்காண்டாங்க. ஏன்? வாரத்துக்கு ஒரு தடவையாவது போய் எட்டி பாத்துட்டு வந்துருங்க. மிச்சம் 6 நாள் உங்க அப்பனை கொண்டு இருக்கலாம். கத்தாதான். ஏன் எப்ப பார்த்தாலும் எங்க அப்பாயே சொல்லிக்கிட்டு இருக்குதியா? ஏண்டி போற ஹாஸ்பிட்டலுக்கு போகாம வாரத்துல ஒரு நாள் எட்டி பாத்துட்டு வரணுமா? அது என்ன கல்யாண வீடா? அப்போ தினமும் போய் எட்டி பாத்துக்கிட்டு வருவீங்களோ? ஆமா, எட்டி பாத்துட்டு வராவ. ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கிட்டான்டா. எங்க ஒரு 9 மாசம் ஹாஸ்பிட்டல்ல வேற ஆளுவ பாத்துக்கிட மாட்டாவளா? ஏன் கூட ஒரு 9 மாசம் இருக்க மாட்டியலா நீங்க? ஆமா, உன் பொட்டிக்ல நீ அசிஸ்டண்டா சேர்க்கலான்னு பாக்குதியோ? அசிஸ்டண்டா? இதுக்கு நீங்க ஒரு டாக்டர். ஆமா, நான் ஒரு டாக்டர். என்னைய உனக்கு அசிஸ்டண்டா சேர்த்துக்க மாட்டேன், நான் உன்னையும் சேர்த்துக்கணுமா? அதுக்கு நான் பொட்டிக்கே போக மாட்டேனே. அது பிறவைக்கு நாளைக்கு காலமா பாலா சாருக்கு போன் பண்ணி சொல்லுவேன். என்னன்னு? சார் இந்த மாதிரி அதனால 9 மாசம் லீவ் வேணும்னு சொல்லிடுவேன். இல்ல 10-11 மாசம் தேவைப்படல. இந்த மாதிரினா இந்த மாதிரி நான் பிரெக்னண்டா இருக்கேன், எனக்கு ஃபுல் ரெஸ்ட் தேவைப்படுது, டிராவல் எல்லாம் பண்ணப்படாது. எவன் சொன்னா அப்படி? டாக்டர், என் புருஷன். சொல்லிருப்பாவ.
ஃபுல் ரெஸ்ட் தான் எடுக்கணுமா, அதனால நான் வரமாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆமா, உன்னை யார் வீட்டுல போடியது? ஏன்? காலமா நான் ஹாஸ்பிட்டல் போற நேரம் உன்னை பொட்டிக்ல கொண்டு விட்டுருவேன். ஷோ சில நேரம் உனக்கு காலமே இருக்குது, சில நேரம் சாயந்தரமா இருக்கு. எப்பன்னு பாத்துக்கிட்டு ஸ்டுடியோல கொண்டு விட்டுருவேன். முடிஞ்சதுக்கு பிறவைக்கு மறுபடியும் பொட்டிக்ல கொண்டு விடுவேன். பொட்டிக் முடிஞ்சதுக்கு பிறவைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். ஓ, டிரைவர் வேலையா? அப்படியே வச்சுக்கான். அதுக்கு நான் போன பிள்ளை, எனக்கு தான் அப்பப்ப மயக்கம் வருதுலாம். பொட்டிக்க வேணா அப்பப்ப போய் எட்டி பாத்துக்கிட்டு வரலாம். ஆக டெலிவரிய காரணமா வச்சு சோம்பேறி ஆகலான்னு பாக்க. சோம்பேறி இல்ல, ரெஸ்ட், பெட் ரெஸ்ட். ஆமாமா, உனக்கு பெட் ரெஸ்ட் தேவைன்னு எவன் சொன்னது? இப்பதானே சொல்லிக்கிட்டு இருந்தியா? யாரு? நீங்க தான் பஸ்க்கு பஸ்க்குன்னு கீழே விழுந்துறியே. வீக்கா இருக்கேன். வீக்கா இருக்கான்னு நான் சொன்னனா? சரி, ஒரு டாக்டரா எல்லாம் உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நான் சொல்லேன். வீக்கா இருக்கிறதுனால தானே பஸ்க்கு பஸ்க்குன்னு கீழே விழுயேன். அப்பனா பெட் ரெஸ்ட் தேவை தானே, நீங்க தானே சொன்னியா கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டனா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஆளு சோம்பேறி. அளவன் காட்டாதுங்க. ஆனா என் வார்த்தையை எடுத்து எனக்கே திருப்பி அடிக்க பாத்தியா? இங்க பாருங்க, டாக்டர் சொல்லியாச்சு நான் வீக்கா இருக்கேன் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டனா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அப்பனா இதுக்கு அர்த்தம் பெட் ரெஸ்ட் தான். எனக்கு பெட் ரெஸ்ட் தேவை. என்னைய வீட்லயே வச்சு பாத்துக்கிட்டதுக்கு ஃபுல் டைம் ஒரு டாக்டர் தேவை. என் ஹஸ்பண்டுக்கு எங்க பெட்ரூம்ல வேற டாக்டர் வார்த்தைலாம் பிடிக்காது, அதனால என் ஹஸ்பண்டே என்னைய பாத்துக்கிடுவாரு. இதான் பாலா சார் கிட்ட நாளைக்கு சொல்லணும். போன் பண்ணி பாரு, உன் கைய உடைக்கேன். ஏன் உங்களுக்கு? நான் நிறைய உழைச்சிட்டேன். இனிமே ஒரு 9 மாசம் எனக்கு லீவ் தேவைப்படுது. நான் படிச்சு முடிச்சதுல இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கேன். உங்க பிள்ளைய என் வயித்துல சுமந்துகிட்டு இருக்கேன். ஒரு வருஷம் கூட எனக்கு லீவ் இல்லையா? உங்களுக்கு இல்லாத பணமா நான் சம்பாதிச்சு தான் போடணும்னு இருக்கா? ஆனா உன்னை பேச விட்டா போதண்டி, பாவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நானே எப்பண்டா ஒரு காரணம் கிடைக்கும். அப்படியே சோம்பேறி ஆயிடலான்னு பார்த்தேன். எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு வருஷம் லீவ் வேணும். பொட்டிக்கெல்லாம் அவையெல்லாம் பாத்துப்பாவ, வேணா அப்பப்ப போய் பாத்துக்கிடலாம். ஏன் லூசு, இங்க பாரு, நீ ஆரி ஒர்க் எல்லாம் பண்ணுன்னு நான் சொல்லல, அதுக்கெல்லாம் வேற ஆள் வச்சிடலாம். நீ பொட்டிக்ல போய் அங்க என்ன வேலையை பார்க்க போற? சும்மா இருந்துகிட்டு வேலையை ஆர்டர் போட போற. அதை செய் இதை செய்ன்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு தானே ஆர்டர் போடிய. அதுல என்ன கஷ்டம் இருக்கு? எஃப்எம் 1 மணி நேரம் நானே கொண்டுட்டு கூட்டிட்டு வர போறேன். இது செய்யறதுக்கு ஏன் முடியாதா? நான் வீட்ல தான் இருப்பேன். இது உன்னை எங்க வீட்டுல விட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல போய் நிம்மதியா இருக்க முடியுமா? அப்பனா போவாதுங்க. ஆமா, போகாம இருக்காவ. வீட்டுல இருந்துகிட்டு அந்த பொம்பளைக்கு கூட சண்டை போடலான்னு பாக்குறியா? பார்த்ததுக்கு அவ வேற ஏன்னா நேரமா வீட்டுலதான் வந்து கிடப்பா. பொட்டிக்ல உன்னை சுத்தி ஆள் இருக்கும், அதுவும் அங்க எல்லாரும் உன் நல்லதுக்கு யோசிக்கவியா? எஃப்எம்லயும் அதே போலதான். அப்பனா வீட்லயே போட்டிருக்க மாட்டியலா? உன்னை எப்ப வீட்டுல இருக்கணும், எப்ப ஃபுல் டைம் நானே உன் கூட இருந்து பாத்துக்கணும், எல்லாம் எனக்கு தெரியும். ஸ்கெட்ச் பயங்கரமா போடுது ஏன்? தள்ளுங்க. ஆமா, என்னமா கொஞ்சம் தூர விலவி போயிரு. போவேன். எப்படி போறேன்னு பாக்கேன். எங்க போ பாப்போம். இந்த குழந்தை முத்தையெல்லாம் தியாவ மாத்தாது. அப்படியா? அப்போ இப்போ நான் வீட்ல இருக்க முடியுமா முடியாதா? வாய்ப்பே இல்ல ராஜாதி. ஏன் அர்ஜுன், உங்களுக்கு நான் எவ்வளவு உழைச்சிட்டேன் தெரியுமா? ஒவ்வொரு பொண்ணுங்களும் ராத்திரி பகல்னு சொல்லிட்டு உழைச்சிட்டு தான் இருக்காவ. நீயே யோசிச்சு பாரு, இந்த பொட்டிக்க உருவாக்குறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. தியா, அப்போ உன் லைஃப்ல நான் இல்ல, நிலன் இல்ல, கண்ணுக்கு தெரிஞ்ச எத்தனை எதிரிங்க, கண்ணுக்கு தெரியாம எத்தனை எதிரிங்க, அம்மா அப்பா இல்ல, வயசான தாத்தா பாட்டி மட்டும்தான். எல்லாரையும் ஒத்த ஆளா எப்படி சமாளிச்சிருப்ப? எப்படி சமாளிச்சு இன்னைக்கு அந்த பொட்டிக்க இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருப்ப? என்ன பொட்டிக்காண்டி வாங்கின கடன் மட்டும் தீர்ந்துட்டுனா அது பிறவைக்கு நிம்மதியா என்னமோ கொஞ்சம் ஆளு வேலைக்கு போடலாம். அந்த கடனை கூட அடைக்கிறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். நீ தான் நான் சிங்க பண்ண. நான் அப்படி சொல்லவே இல்ல. சொல்லலைனாலும் அதுதானடே அர்த்தம். இங்க பாரு குண்டச்சி, எனக்கு ஒரு ஆசை. இப்ப லப 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 லபன்னு ஆரம்பிப்பாரு. நீ என்னமோ பெரிய ஆளா வளரணும். என் வளர்த்தி இவ்வளவுதான். ஏண்டி இந்த வாயெல்லாம் எங்க வச்சிருந்த? ஒரு காலத்துல என்னைய பார்த்து பேசுறதுக்கு பயம், இப்ப என்னைய முழுசா முழுங்கினாலும் முழுங்கிருவேன். எனக்கு உறக்கம் வருது. யாசை நான் சொல்லிக்கிட்டு அது பிறவைக்கு உறங்கலாம். கழுத்து இருக்கிறத மட்டும் உடையே மாட்டாரு. சாரா ஹஸ்பண்ட் எல்லாம் வேலைக்கு போனா சொல்லியாரு. நல்லா தானே சம்பாதிக்குதியா? அது பிறகு எதுக்கு பொண்டாட்டி சம்பாத்தியமா வேணும்னு எதிர்பார்க்குதியா? பணம் எல்லாம் எனக்கு வேண்டாமா, நீயே வச்சுக்கா. ஆனா நீ பெரிய ஆளா வளரணுந்தியா. சின்ன பொண்ணா இருந்துகிட்டு இவ்வளவு விஷயத்த அச்சீவ் பண்ணிருக்கான்னு உன்னைய கூப்பிட்டு பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் அவார்ட் கொடுக்கணும். ஐயோ, அவார்டா? அப்படி நான் அவார்டு வாங்கியதான் உங்க ஆசைனா கடையில இருந்து வாங்கிட்டு வந்து என கையில கொடுங்க. இது நீங்களும் பெரிய ஆள் தானே, பெரிய டாக்டர் தானே. எத்தனை இடத்துக்கு உங்களை சீஃப் கெஸ்டா எல்லாம் கூப்பிடியாவ? எத்தனை காலேஜுக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் சீஃப் கெஸ்டா உங்களை கூப்பிடியாவ எல்லாம்? நீங்களும் பெரிய ஆள் தானே, நீங்களே வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. உங்க ஆசை நிறைவேறின மாதிரியும் இருக்கும், எனக்கு கொஞ்ச நாள் லீவ் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஆனா வீட்ல எல்லாம் இருக்க முடியாது. உன்னை எப்ப வீட்டுல போடணும்னு எனக்கு தெரியும். நாளைக்கு லீவு தான், போதுமா? நாளைக்கு என்ன உங்க சார் வர போறாரு. நான் ஒரு வருஷத்துக்கு எஃப்எம் போகவே மாட்டேன். தியா, கவர்மெண்ட் பஸ்ல எல்லாம் பிரெக்னண்டா இருக்கவங்க எத்தனை பேர் காலமா வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வராவ. உனக்கு அந்த கஷ்டம் கூட இல்ல. கொடுத்திருக்க ஆரம்பிச்சிட்டாரு அர்ஜுன். குழந்தைய காரணமா வச்சுக்கிட்டு என்னைய வீட்லயே போட்டுருவியலோன்னு எனக்கு ஒரு பயம் வந்துட்டு, அதனால சும்மா செக் பண்ணேன். யாரா? என்ன? அதுவும் நீ
ஆமா பரவாயில்ல, உங்க குழந்தை என் வயித்துக்குள்ள வளர்ந்துட்டு இருந்தாலும் நான் சாப்பிட்டே தீரணும்னு நினைக்கிறிய பத்தியெல்லாம் இதுக்காண்டியே பெஸ்ட் புருஷன்ங்கிற அவார்டை உங்களுக்கு கொடுக்கணும். என் டெஸ்ட் நீங்க பாஸ் பண்ணிட்டியா? இனிமே நீங்க பாடம் எடுக்கணும்னு அவசியமே இல்ல. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் புரியல, இந்த வாயெல்லாம் இத்தனை நாளா எங்க ஒளிச்சு வச்சிருந்த? கோபடி மாதிரி ஏதாவது பேசிட்டனும். எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. அப்ப எல்லாம் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு, நான் திட்டினாலும் என்னையே எதிர்த்து நிக்கிற பொண்டாட்டி தான் எனக்கு வேணும். நான் ஒரு அடி அடிச்சா எனக்கு 2 அடி தரணும். எனக்கு அடிமையா இருக்க பொண்டாட்டி எல்லாம் எனக்கு வேண்டாம். அவ்வளவுதானே, நாளையில இருந்து நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாம். ஆனா அவளுக்கு முன்னமே எனக்கு எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாவ உங்களுக்கு. ஆனா பாவம் என்னமோ புவனாக்கு தான் கல்யாணமே ஆவேல. என் கல்யாணத்தை அன்னைக்கே அவளுக்கு நான் சத்தியம் பண்ணேன், இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல, இப்போதைக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்லாம் நடக்காது, அதுக்கெல்லாம் என்னமோ நிறைய டைம் இருக்கு, உன் கல்யாண டைம்லயே நானும் ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடலாம்னு சொல்லிட்டேன். என் புருஷனுக்கு நான் புரிய வைப்பேன் சொல்லி வச்சிருந்தேன் அவளுக்கிட்ட. இதெல்லாம் பசங்க தானே இந்த மாதிரி டாக்லாம் விடுவாவ, பொண்ணுங்க இப்படி எல்லாம் பேச மாட்டாவளே. ஆனா நாங்க பேசிக்கிட்டோம். ஏய் பாரு, இன்னைக்கு எல்லாம் நடந்தே ஆவணும். அப்ப நான் புவனாக்கு கொடுத்த வாக்கு. புவனக்கா அவளுக்கு முதல்ல இப்ப எப்ப கல்யாணம்? மாப்பிள்ள பாத்துக்கிட்டே இருக்காவ கார்த்திக், எப்படி என்னமோ ஒரு வருஷத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாவ. ஏன் ஒரு வருஷம் எல்லாம் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்ன கார்த்திக், நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேனா? இல்ல நீ பழி வாங்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இல்ல நான் வேணா உங்க மேல சத்தியம் பண்ணட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். புவனானு உனக்கு ஒரு ஃப்ரெண்ட நான் கேள்விப்பட்டதே இல்ல. என் போன்ல உயிர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அதுதான் அவன். எப்பயும் உயிரே உயிரேன்னு தான் அவளை சொல்லுவானா, அதான் புவனாங்கிற பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டியா? உயிரே உயிரேன்னு சொல்லுவியா? உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஏய் பழி வாங்குறடி என்னைய நீ? பழி வாங்குறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது கார்த்திக், ஆனா நானும் என் ஃப்ரெண்டா சொல்லி வச்சது இத. ஆனா வீட்டுல உள்ளவிய நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு செய்யலாம், இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. சந்தோஷமா தானே உள்ள வந்த? இப்பயே சந்தோஷமா தான் உள்ள வந்திருக்கேன். அப்படியே அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் வாய மூடி, நீ என்னை பழி வாங்குறதுக்காண்டி தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னத்துக்கு உங்களை பழி வாங்கணும்? அன்னைக்கு 10ஆம் கிளாஸ் படிக்கச்சுல நானும் அர்ஜுனா இப்படி ஒரு சத்தியம் பண்ணிக்கிட்டான். அந்த கதைக்கு போலயே உன் கதையும் உயிர்க்க கதையும் இருக்கு. இது உண்மைனா வீட்டுல உள்ளவிய ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணச்சுலே நீ என்கிட்ட சொல்லிருப்பியே. ஐயோ கார்த்திக், நான் சொல்லதுக்காண்டி தான் வந்தேன். அப்ப பார்த்து நீங்க உங்க கதையும் அர்ஜுனனுக்கு கதையும் சொன்னீங்க. அப்பதான் நினைச்சேன் உங்களே என்னை கடவுளா பார்த்து இணைச்சது. இல்லைன்னா பாருங்க, எனக்கு இப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்கு, உங்களுக்கும் ஒரு பிளாஷ்பேக் இருக்கு, 2 பேருக்கும் ஒரே மாதிரி பிளாஷ்பேக். அப்பனா இது கடவுள் இணைச்சதுன்னு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சந்தோஷத்துல உங்ககிட்ட அன்னைக்கு சொல்லாமலே விட்டுட்டேன். சரி நீங்க தான் காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு சொல்லுவீங்களே, நம்மளும் அதை தானே சொல்லதுக்கு போறோம், 2 ஒண்ணு தானே மறந்துட்டேன் சொல்லதுக்கு. அதெல்லாம் தெரியாது, இன்னைக்கே நடந்தாவணும். ஏன் இவ்வளவு நாள் அர்ஜுனனுக்காண்டி காத்துட்டு இருந்தியா? ஒவ்வொருக்காண்டி காத்துட்டு இருக்க மாட்டியா? அப்பனா அதெல்லாம் முடியாது. குட் நைட், எனக்கு உறக்கம் வருது. அது மட்டும் இல்லாம யூனிஃபார்ம் சாரிங் ரொம்ப முக்கியம். தியா 12 மணி நேரம் சொல்லியிருக்கான், கொஞ்சம் கூட கசங்காது அப்படின்னு சொல்லிட்டேன். நான் சொன்னேன் புடவை கட்டிட்டு உறங்கினா பப்பட மாதிரி சுருங்கி போயிடும் அப்படின்னு. இல்லண்டா, இனிமே செக் பண்ணி பாத்துருவான், அப்பதானே அவ சுயரூபம் தெரியும். இத அவன் பொண்டாட்டி சுயரூபம் தெரியறதுக்கு இல்ல, உனக்கு இவ வச்ச வியாட்டு. என்னடா அமைதியா இருக்காளே நினைச்சோம், தோ வேலையை காட்டிட்டாலாம். சரி கார்த்திக், குட் நைட். பவி 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 ஒரு நிமிஷம் இராய். என்னங்க, உயிருக்கு போன் பண்ணணும். இங்க பாரு, இந்த ரூமை சுத்தி சுத்தி பாராய். இந்த ரூமை சுத்தி சுத்தி பாக்கச்சுல உனக்கு ஒண்ணுமே தோணலையா? எனக்கு தோணுது கார்த்திக். அதான் என்ன தோணுது? நம்ம வீட்டுல உள்ளவியா இதே மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாவெல்லாம், அப்ப நிறைய எதிர்பார்ப்புகளோட வந்தேன். என்னதான் நமக்கு முன்னமே கல்யாணம் ஆயிருந்தாலும் ஏதோ அப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளோட வந்தேன். அப்ப நீங்க பேசினது எல்லாமே ஞாபகம் வருது. சரி கார்த்திக், உங்களுக்கு உறக்க வர நேரம் உறங்குங்க, எனக்கு உறக்க வருது. குட் நைட். யோவியோடா உனக்கு இதுக்குதான் நிறைய பேசப்படாதுன்னு சொல்லியது. அப்படியெல்லாம் விட முடியாது. இருந்தாலும் ஓவரா தான் பண்ணிட்டேன் போலயே. இந்த விஷயத்துல அர்ஜுன் கரெக்டா நான் கரெக்டா? நான் தானே கரெக்டா? இவன் படுத்துட்டான். கார்த்திக் லைட் ஆஃப் பண்ணிருங்க. இல்ல நீ ஆரம்பிடா. புடவை கழட்ட மாட்டாளாம் இல்ல, கழட்ட முடியுதா இல்லையான்னு நான் பாக்குறேன் இன்னைக்கு. இது ஆரம்பம் தான். நல்ல வேலை உங்களை மாதிரி இல்லாம அர்ஜுன் அண்ணனாவது அவ ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டாரே. பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்கமா போயிட்டான். இதுவே இவர் சொன்னதெல்லாம் அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன்னா என்னை விட்டு வச்சிருப்பாரா? நானும் சரின்னு சொல்லிட்டு 1 மாசம் பொறுத்தா 2 மாசம் பொறுத்தா இனிமே நானும் காட்டி தரணும்ல. இது சரிப்பட்டு வராது கார்த்திக். உன் பொண்டாட்டி தானே, நீ எனக்கு அமைதியா இருக்கணும். உயிரம் இல்ல, புவனாவும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. எனக்கிட்டே கதையை அடிச்சு விடான். டே கார்த்திக், அவ உன் பொண்டாட்டி, உன் உரிமை எடுக்கிறதுக்கு நீ எதுக்கு தயங்குற? நான் கார்த்திக், நான் தொட்டதுக்கு பறவைக்கு உனக்கு பிடிக்கலன்னா அது பறவைக்கு பாக்கலாம். பவி ஓய்
ஏ பவின், இப்படி எலி பொரிய கையில மாட்டி விட்டுட்டா. ஏ பவின், ஏ பவின், எடுத்து விடுறீ. கோய் மாட்டிக்கிச்சு. என்னாச்சு? என்ன ஆச்சான்? எதிரடி மதன், உறக்கமா வருது. ஏன்? என்னடி இது? கோய் வலிச்சு உயிர் போகுது. என்னங்க இது? எலி பொறி? ஏடி பொரிய எலிக்கு வச்சிருப்பாவ, நீ எனக்கு வச்சிருக்க. ஐயோ, நான் எலிக்கு தாங்க வச்சேன். நேத்திக்கு நம்ம ரூம்க்கு எலி வந்தது. ரூம்க்கு எப்படி எலி வரும்? வந்தது கார்த்திக். எப்படியாவது அந்த எலியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் பக்கத்து வீட்டு அக்கால் கிட்டே இருந்து வாங்கிட்டு வந்தேன். ஆவி, இப்படி எல்லாம் மாதிரி பழி வாங்குவாவ. எலிக்கு என் கைக்கு உனக்கு வித்தியாசம் தெரியாதா? கார்த்திக், நான் இதுலதான் எலி பொரிய வச்சிருந்தேன். நீங்க கையை கொண்டு விட்டுருக்குது. நான் என்ன செய்யுதுக்க? ஃப்ராடு. எனக்கு ஃப்ரெண்டுன்னு பார்த்ததும் தெரியல, வந்ததும் தெரியல. ஆமாமா, இவர் மட்டும் தான் சரி. எப்பவும் மொபனா இனிமே என்ன தொட்டதுக்கு ட்ரை பண்ணி பாரு. எனக்கெல்லாம் இதை இழுக்கிறதுக்கு தள்ளதுக்கு ஏள் இல்ல. அப்படியே கிடந்து உறங்குங்க. எப்படி வெளியே எடுக்கணும்னு நேக்கெல்லாம் அந்த அக்காக்கு தான் தெரியும். இப்ப ராத்திரி நேரத்துல அவிய கதவை போய் தட்டிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? கிடந்து உறங்குங்க. குட் நைட். ஏய் பவின், கோய் வேற வெளியே வர மாட்டேங்குது. கொடவுளே, பாட்டி, அம்மம்மா, தியா, எனத்துக்கு இப்படி அள்ளி போட்டு நீங்க வெட்டிட்டு இருக்குதியா? நான் நல்லா தான் இருக்கேன். கொண்டாங்க. கிரண், சமைக்கிறதுக்கே உன்னை விடப்படாது. எல்லாமே நாங்க பாத்துக்கிடுவோம். பாட்டி, இன்னைக்கு அர்ஜுனுக்கு கிளாஸ் எடுத்த ஒரு சார் வராரு. அந்த சார் மட்டும் இல்ல, அவங்க ஒய்ஃபும் வராவ. உங்களுக்கு முன்னமே நான் எந்திரிச்சு நிறைய முடிச்சிட்டேன் வேலையெல்லாம். இருக்கட்டுமே மக்கா, இனிமேலாம் நீ முன்ன மாதிரி ஓடி ஆடி நல்ல வேலையெல்லாம் செய்யக்கூடாது. உனக்கு உதவி செய்யறதுக்கு 4 காய் வெட்டி தரதுல என்ன இருக்கு? நீ பேசாம போயிரு. ஆமாதியா, ஏற்கனவே உனக்கு வாந்தி தலைச்சுத்தெல்லாம் இருந்ததுலாம். ஆமாமா, நான் நல்லா தான் இருக்கேன். அதுக்கெல்லாம் அர்ஜுன் எனக்கு மாத்திரை கொடுத்துட்டாரு. ஆமா, தலைவேதனைக்கு 2 மாத்திரை தராதவன் பாதிக்கா மாத்திரை தர போறான். உன் புருஷனுக்கு மாத்திரைனா என்னமோ கெட்ட வார்த்தை போல. ஆனா பியாரு டாக்டர் காலம் காத்தாலே வந்துருவாளா? அம்மம்மா பாட்டி எல்லாம் இருக்காவ. எவ்வளவுதான் அடிப்பட்டாலும் சூடு சொரணே இருக்காது இவளுக்கு. இதியா, என்னடி தியா, என் வீட்டுக்கே வந்து பேர சொல்லி நீ கத்தி கூப்பிடச்சுல? உன் வீடா? ஏடி, இது உன் அப்பா சம்பாத்தியா? நான் நினைச்சேன் எசேசிக்கா. அவ புருஷனுக்கு வீடு, நீயே அராஜகம் பண்ணச்சுல? அவ அவளுக்கு வீடுன்னு சொல்ல மாட்டாளா? கேட்டுதான், இது என் புருஷன் வீடு. அப்பனா தியா வீடா இதுதான். ஏன், நீ பிரெக்னன்ட் ஆயிருக்கியா? உண்மையா? உனக்கிட்ட இத பத்தி கொஞ்சம் பேசணும். நீ வா வெளியே. என்னடி, அது எப்படி நீ பிரெக்னன்ட் ஆன? இவளா அந்த தகரமா என்ன கூறு கட்டக்கிறீங்களா? 2 பேரும் ஒரே கேள்வியை தான் கேட்காளுவா. அத பத்தி தான் உனக்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா. எங்க நீ தனியா பேசணும்னு கூப்பிட்டா நான் உடனே வந்துருவேனா? அர்ஜுனுக்கு பெட்ரூம்க்கெல்லாம் என்னால வர முடியாது. ஒன்னே வீட்டை விட்டு துரத்திக்கிட்டு நான் உரிமையா அர்ஜுனுக்கு பெட்ரூம்க்கு போவேன். இப்போ இல்லடி, எந்த காலத்திலயும் எங்க பெட்ரூம்குள்ள உனக்கு இடம் இல்ல. ஏய், நீ வா வா, உனக்கிட்ட கொஞ்சம் பேசணும். நேரத்துல இருந்தே ஒன்னியே தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எங்க இழுத்துட்டு போற? வாடி, செமத்தியா கொடுத்தாள்னா நல்ல வாழ்க்கை என் பேத்திக்கு இப்பதான் அமைஞ்சிருக்கு. ஆனா நிம்மதியா தான் இருக்க விட மாட்டேங்க அவ. என்னடி, ஏன் கையே பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு வர? யார் வீட்டுக்குள்ள வந்து யார் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கது? இந்த இடத்துல உன்னால நிரந்தரமா இருக்க முடியாது தியா. இங்க பாரு, இந்த குழந்தைக்கு அர்ஜுனுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காதுன்னு எனக்கு தங்க அடிக்க நல்லா தெரியும். ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு. உன் பயத்துல இருக்க குழந்தை எப்படி வந்தது? இந்த குழந்தைக்கு அர்ஜுன் அப்பாவா? நல்லதான் இருக்காரு, நீயே போய் கேளு. என்னடி மிரட்டுறியா? நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த குழந்தைக்கு அர்ஜுனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு. ஏண்டி, நீ எல்லாம் எத்தனை பட்டாலும் திருந்தவே மாட்டியா? வீட்டுக்குள்ள வரப்படாதுன்னு சொல்லிட்டாரு, இருந்தாலும் அசிங்கமே இல்லாம வந்து நிக்க. வீட்டுக்குள்ள வரப்படாதுன்னு சொல்லிட்டு உனக்காண்டிதான் சொன்னாரு. என்னைக்குமே அர்ஜுனால என்ன வெறுக்க முடியாது. ஆமா, அவர் உன்னை பாவம் பாக்காரு. நீ அவருக்கு வாழ்க்கையே கெடுக்கிறதுக்கு குறியா இருக்க. கெடுக்கிறதுக்கு இல்ல, உன்கிட்ட இருந்து காப்பாத்ததுக்கு. என்கிட்ட இருந்து அவரையும் உன்னால பிரிக்க முடியாது, அவர்கிட்ட இருந்து என்னையும் உன்னால பிரிக்க முடியாது. பல வருஷமா எனக்கு அர்ஜுன தெரியும். எந்த பொண்ணுக்கே மூஞ்ச கூட நிமிர்ந்து பார்க்க மாட்டாரு. அவரே உனக்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரா? தப்பா நடந்துகிட்டாரா? நீ தானே குழந்தை அவருக்குள்ளதுன்னு சொல்லிய. அவரே எந்த பொண்ணுக்கே மூஞ்ச கூட நிமிர்ந்து பார்க்க மாட்டாரு. அறிவு கட்டவளை, மத்த பொண்ணுங்களா நானா ஒன்னா? நான் அவர் தாலி கட்டின அவருக்கு பொண்டாட்டி. ஒன்னே இப்ப எல்லாம் அடிக்கிறதுக்கு கூட தோண மாட்டேங்குது. சரி, உனக்கு நல்லாவே தெரியும் அர்ஜுனே உனக்கிட்ட அப்படி நடந்துகிட்டாலும் அர்ஜுனால ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக முடியாது. நீயே ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வந்துட்டியா? டாக்டர் சொன்னதா நீயும் கேட்ட, நானும் கேட்டேன். பரவாயில்லையே ஜெசிகா, நீயும் கேட்டிருக்கண்டியா? அது பிறகு எப்படி குழந்தை? ஆமால, அது பிறகு எப்படி குழந்தை வந்தது? ஒருவேளை நீ டாக்டருக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்து என் புருஷனால அப்பா ஆக முடியாதுன்னு நீ டாக்டருக்கே ரூபாய் கொடுத்து டாக்டர் பேச வச்சிருப்பியோ? சின்ன முழிக்கிற, அது நான் என்னத்துக்கு ரூபாய் கொடுக்க போறேன்? நோக்க இழுத்து வச்சு அறுத்துற வண்டி. கட்டவளே, ஒரு ஆம்பளைக்கு இப்படி பிரச்சனைன்னு சொல்லிருக்கா? உனக்கெல்லாம் அறிவில்ல?
ஏன் வீட்ல ஒருத்தியா நீ பிறந்திருக்கணும்? என் அம்மாவே உன் தலையை சீவி இருப்பாவ. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல? நான் எதுவும் பண்ணல. ஆமா, நீ எதுவும் கிளிக்கல. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, உனக்கு வார்னிங் கொடுக்கேன். இங்க வந்துட்டு அர்ஜுன் எனக்கு சொந்தமானவரே அப்படி இப்படின்னு பெரிய இவ கணக்கா பேசியதை நடத்து. ஏன்னா அவர் எங்களுக்கு மட்டும் சொந்தமானவர். உங்களுக்கு மட்டுமா? ஓ, உனக்கு தெரியாதுல? என் வாயால சொல்லல. எங்களுக்குன்னா ஒண்ணுனா, இன்னொன்னு அவருக்கு குழந்தை என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கேன். எங்களுக்கு சொந்தமானவர்னா புரிஞ்சுதா? முன்ன பாத்துக்கிட்டு இருந்த மாதிரி எல்லாம் இப்ப பாத்துட்டு இருப்பேன் மட்டும் நினைக்காத. திருப்பியும் சொல்லேன், என் முன்னாடி வந்து நின்னுட்டு அவரை எனக்கு பிரிப்பேன், ஒன்னு பிரிப்பேன் அப்படி இப்படின்னு பெட்டி சவால் விடிய வேலையெல்லாம் இனிமே வச்சுக்கிட்டாத. முன்னமாவது நான் மட்டும் தான். எனக்கும் என் குழந்தைக்கும் அவர் ரொம்ப முக்கியம். என் புருஷனா என்னமோ உனக்கு சொந்தமாக போறவர மாதிரி பேசுதியே, அதையெல்லாம் இனிமே பேசாத. என்னோட இன்னொரு முகத்தையும் பாப்ப. இவ்வளவு நாளா நான் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போனதே கிடையாது. தேவையில்லாம எங்க லைஃபுக்குள்ள வந்த உன்னை வெளியே எடுக்கிறதுக்கு கூட ஆள் இருக்காது. அர்ஜுன், இந்த பொண்ணுதான் அர்ஜுனோட ஒய்ஃப். வாங்க சார், நீங்க தேவ் சார் தானே? ஆமாமா, போன் பண்ணேன், போன் அட்டன் பண்ணல. சார் இப்பதான் குளிக்கிறதுக்கு போனாரு மேல. நீங்க உள்ள வாங்க. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. வாங்க சார், உள்ள வாங்க. நீங்க வரதுக்கு முந்தி குளிச்சுட்டு வந்துடலான்னு மேல போனாரு. இவ்வளவு நேரமா உங்களுக்காண்டி தான் காத்துட்டே இருந்தாரு. வரோமா. இந்த பொண்ணு பக்கத்து வீட்டுல உள்ள பொண்ணு. பக்கத்து வீட்டுல உள்ள பொண்ணா? வீட்டுல என்னமோ காய் தீந்துட்டுன்னு சொல்லிக்கிட்டு கடன் வாங்குறதுக்கு வந்திருக்கா. நீங்க உள்ள வாங்க சார். சரிம்மா. என்ன தேவையா இதெல்லாம் உனக்கு? செடிகளுக்கு இடையில நின்னு கேட்டுட்டு நின்ன மாதிரி இருக்கு. நீ செஞ்சு வச்ச வேலை. அப்பயே சொன்னேன் அமைதியாரு அமைதியாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ பேசி பேசி அவனை ஏத்தி விட்ட. அவன் புருஷங்கிற உரிமையை கையில எடுத்தான். இப்ப பாரு, உனக்கு இல்ல எனக்கு இல்லாம போச்சு. நிம்மதியா? இப்படி ஒரு சம்பவம் அவன் வாழ்க்கையில நடந்துடவே விடாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் அந்த ஆள் அவனுக்கு பொண்ணு பார்க்க நான் போய் விலக்கிட்டே இருந்தேன். இவ்வளவு ஒத்திக்கு எப்படியாவது பிரிச்சு விட்டுலான்னு பார்த்தா நீ பேசி கூட ஒரு ஆளையும் சேர்த்து விட்டுருக்க. இப்ப அவ வயித்துல குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. இப்ப 2 பேரு. முன்னமாவது அவளை மட்டும் துரத்துனா போதான். அறிவு கட்டுத்தனமா பேசி பேசியே வளர்த்து விட்ட. இப்ப நான் நினைச்சா அவளை ஈஸியா வீட்டை விட்டு துரத்தலாம். ஏமா, நீ கொஞ்சம் நிறுத்துறியா? இப்ப உனக்கு இல்லாம எனக்கு இல்லாம ஆச்சு பாரு. குழந்தை பிறந்ததுக்கு பிறகு சொத்து முழுக்க அர்ஜுனுக்கு குழந்தைக்கு தான் போய் சேர போகுது. என் பிள்ளைகளுக்கு ஒண்ணு கிடைக்காது. ஆண்டி, இப்ப அவளை துரத்துக்கு போனா பெரிய கஷ்டம் இல்ல. அன்னைக்கு தப்பிக்கிறதுக்காண்டி என்னமோ பேசிட்டேன். இவர் உடனே இப்படி நடந்து பாருங்க, நான் என்ன கனவா கண்டேன். அவளுக்கிட்ட வேற யாருக்கோ குழந்தையோ அப்படி இப்படின்னு எல்லாம் பேசினா ஏன் உங்க மருமவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நல்லா தெரியும். அப்படி ஏதாவது அவளுக்கு பழக்கம் இருந்ததுன்னா ஈஸியா துரத்தி விட்டுருக்கலாம். அதுவும் இல்ல, வெறுப்புல சும்மா கத்திட்டு இருக்க மட்டும் தான் முடியுது. ஆண்டி, இனிமே எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. இப்படி நாள நீ செஞ்சது காணாதா? இப்ப அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அந்த பிள்ளையை பெத்துப்பான். அதனால ஃபியூச்சர்ல உங்களுக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை தான். அதுக்கு நான் முடிவே பண்ணிட்டேன். என்ன முடிவு? குழந்தை கருவுல இருக்கச்சிலேயே கலைச்சிடலாம். என்னது? ஏன்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேண்டாமா? அப்பனா நல்ல பிரசவம் பார்க்க போறீங்களா? கருவை கலைக்கலானா என்ன டாக்டருக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கலான்னு பாக்குறியா? இந்த முறை டாக்டர் வழியால நெருங்க முடியாது. மகாலட்சுமி ஹாஸ்பிட்டல் மாதிரி எல்லாம் கிரேசி ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சிட முடியாது. அர்ஜுன் இருப்பான், அர்ஜுனை தாண்டி அந்த ஸ்மிருதி இருப்பா. அங்கெல்லாம் நம்ம வேலையை காட்டுறதுக்க முடியாது. நான் வேற பிளான் போட்டுட்டு இருக்கேன். இந்த குழந்தை மட்டும் வெளியே வந்ததுன்னு வச்சுக்கிடுங்க, இவன் அர்ஜுனுக்கு வாழ்க்கையை விட்டு போனாலும் இந்த குழந்தை எப்பயும் தடையா வந்து நிக்கும். உங்களுக்கு சொத்துல எனக்கு என் வாழ்க்கையிலே வந்து நிக்கும் குறுக்க. அதனால முடிவே பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவளை எப்படி வீட்டை விட்டு துரத்தலான்னு பாரு. குழந்தை அவ வீட்டை விட்டு போனாலே போதும். அது பிறவைக்கு பெத்தாலும் சரி, அவ என்ன செஞ்சாலும் சரி. உங்களுக்கு கிட்ட பிடிச்சிருக்கேன், அவ எப்படியும் பெத்துப்பான். அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒரு உயிரை கொல்ல போறியா? ஏன் பேர பிள்ளைக்கு மேல ரொம்ப அக்கறையும் பாசமும்? அப்படி சொல்லல. எனக்கு சொத்து முக்கியம், உனக்கு அர்ஜுன் முக்கியம். கருவுல இருக்க குழந்தைனாலும் அது ஒரு உயிர் தான். என்னால எல்லாம் அதுக்கு துணை போக முடியாது. உங்களுக்கு கிட்ட பிடிச்சிருக்கு திடீர்னு. நேத்தைக்கு இந்த குழந்தை இந்த வீட்டு வாரிசு இல்ல, அர்ஜுனுக்கு குழந்தையே இல்லன்னு சொன்னேன். அவன் என்ன நிலை நின்னான்னு தெரியுமா உனக்கு? குழந்தைக்கு மட்டும் ஒன்னாலேயோ என்னாலேயோ ஏதாவது ஆச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சது ஊட்ட வைக்க மாட்டான். அவன் அவ்வளவு கிறுக்கா இருக்கான். அர்ஜுனுக்கு பயந்து தான் வேண்டாம்னு சொல்லுவீங்களா? எனக்கு சொத்து முக்கியம் தான். அதுக்குன்னு சொல்லிட்டு என்னால ஒரு உயிரை எல்லாம் எடுக்க முடியாது. இங்கே கருவுல இருக்க குழந்தைய அழிக்கணுங்கிற நோக்கத்துல எல்லாம் நீங்க வராத. இந்த பொம்பளை என்ன திடீர்னு நல்லவாயிட்டா? இங்க பாரு, இப்பே எனக்கு சொத்து முக்கியம். உயிரை எடுத்துதான் சொத்தை எங்க பேர்ல மாத்தனானா எத்தனை நாளும் நான் வச்ச சாப்பாட்டை அர்ஜுனும் சாராம சாப்பிட்டுருக்காவ. விஷத்தை கலக்கி கொடுத்திருப்பனே, இவ்வளவு நாளும் பொறுத்திருக்க வேண்டாமே. என்ன பொறுத்த வரைக்கும் சொத்து எனக்கு வேணும். அது என் கைக்கு வந்து சேர்றது வரைக்கும் நான் விட மாட்டேன். அவளை வீட்டை விட்டு துரத்தாமல நான் விட மாட்டேன். ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு உயிரெல்லாம் எடுக்கிறதுக்கு துணிய வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம். ஓ, அப்பனா அர்ஜுன் மனசு மாறி இந்த வீட்டையும் இல்லனா வேற ஏதாவது பெரிய சொத்தையும் உங்க பேர்ல எழுதி தந்தா மொத்தமா நீங்க நல்லவே ஆகிருவியா? எனக்கு அதுதானே தேவை. இந்த வீட்டை அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளை வாழறதுக்கு எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல. மிச்ச மீதியெல்லாம் எனக்கு கொடுத்தா போதும். அப்ப அர்ஜுன் எனக்கு அதான் சொல்லேன், ஏதாவது முயற்சி செஞ்சு அவளை வெளியே துரத்த பாரு. அப்பனா பிறக்கக்கூடிய குழந்தை ஃபியூச்சர்ல வந்து நிக்காது. அப்பன் சொத்து எனக்கு தான் வந்து நிக்காதா? குழந்தைய அவளை துரத்தி விட்டா குழந்தை அவ கண்ட்ரோல்ல இருக்குச்சுல. சொத்து காண்டியெல்லாம் இந்த பக்கமே வராது. அவ சொத்து காண்டியெல்லாம் அலைய ஆளம் இல்ல. இந்த பொம்பளை என்ன திடீர்னு நல்லவாயிட்டா? அவளை வீட்டை விட்டு துரத்ததுக்கு ஏதாவது வழிய பாரு.
கருவை கலைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடாத. என்னைய ஒருத்தர் இந்த வீட்டை கூட்டிட்டு வந்திருக்காரே கெட்டி, அந்த ஆளு எனக்கு சோத்துல வச வைப்பாரு. ஏன் குடிய கெடுத்துறாத. போடி போ, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல. அந்த குழந்தை எப்படி இந்த உலகத்தை பாக்குதுன்னு நான் பாக்கேன். எனக்கிட்டே சவால் விட்டுக்கிட்டு குழந்தை பெத்துக்கலான்னு பாத்தாரா? எப்படி அவருக்கு சவால்ல ஜெயிக்காருன்னு நான் பாக்கேன். அது எப்படி? அவருக்கு குழந்தை அழுக்க சத்தம் கேட்கச்சுல நான் இந்த வீட்டை விட்டு போணுமா? குழந்தையும் இருக்காது, அவளையும் எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்தியன்னு பாருங்க.